பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பஸ்ஸில். அதாவது இன்றைக்கி தான் புதுசாக நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, கோடடாக இருக்கலாம், இல்லைனா பிளட் ரிலேஷன்ஸாக இருக்கலாம், இல்லைனா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய டாப்பிக்கினுடைய ஒரு மிக்சர், ஒரு கலவை தான் இங்கே பஸ்ஸில் நம்ம கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? இதில் பொதுவாக பேசிக்கான சம்மு இருக்குது, ரொம்ப அட்வான்ஸ் லெவலான சம்மு இருக்குது. ஆனால் புரிதல் என்னமோ ஒன்று தான். நம்ம பேசிக்காக நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா எவ்வளோ பெரிய அட்வான்ஸான சம்மாக இருந்தாலும் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், இந்த பஸ்ஸில் முதல் நாளில் ஃபஸ்ட் வீடியோவில் ஒரு சின்ன பேசிக் சம்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பொதுவாக இந்த சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பொசிஷன் பார்த்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில நேரம் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, அந்த பொசிஷனை டைரெக்டாகவே சொல்லிடுவாங்க. இன்னும் சில நேரங்களில் இன்டைரக்டாக சொல்லுவாங்க. இல்லை ஒன்றோட ஒன்று நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த 3 வகை தான், இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் நம்ம சம்மை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன வகையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரைட், நம்ம நேரம் இன்றைக்கி சம்முக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட், இப்போ பார்க்கலாம். இதில் பாருங்கள், in a group of 6 women there are 4 table tennis players, 4 postgraduate in economics, 1 postgraduate in commerce and 3 bank employees. அதாவது ஒரு 6 பேர் உமன் இருக்காங்க. அதை ஒரு 4 கேட்டகரியாக சொல்கிறாங்க. ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர் 4 பேர் இருக்காங்க. இதில் ஒரு 4 பேர் போஸ்ட் கிராஜுவேட் எக்கனாமிக்ஸ் இருக்காங்க. ஒரு காமர்ஸில் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க ஒரு ஆள் இருக்காங்க. 3 பேங்க் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அதுக்கு பேர் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யார் யார் இருக்காங்க. அதாவது விமலா அண்ட் கமலா ஆர் among the bank employees while அமலா அண்ட் கோமலா ஆர் unemployed. கோமலா நிர்மலா among the table tennis players. அமலா கமலா கோமலா நிர்மலா ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸ் of whom 2 are bank employees. அதில் 2 பேர் பேங்க் எம்ப்ளாயிஸ். இஃப் ஷாமலா போஸ்ட் கிராஜுவேட் காம்பஸாக இருந்தால் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, who among the following both டேபிள் டென்னிஸ் பிளேயர் அண்ட் பேங்க் எம்ப்ளாயீஸ். அப்படின்னா இவ்வளோ பேர் இருக்கச்சில் டேபிள் டென்னிஸ் பிளேயராகவும் இருந்து பேங்க் எம்ப்ளாயும் இருக்கக்கூடிய அந்த ஆள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏ நிர்மலா, பி விமலா, சி அமலா, கோமலா, நன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, என்னென்ன கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, நமக்கு டைம் சேவ் பண்ணுறதுக்காக அந்த பேரை முழுசாக நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. விமலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வின்னு எடுத்துக்கோங்க, கமலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஏன்னு எடுத்துக்கோங்க. ஏன் கேஏன்னு சொல்கிறேன்னா, கோமலா அப்படின்னு சொல்லி ஒரு கேயில் இன்னொரு பேர் இருக்குது. அதனால் கேஏ கேஓ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருக்கேன் ஒரு 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ டேபிள் டென்னிஸ், ஓகே. அடுத்தால என்ன கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸ் படித்தவங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தாப்பில் என்ன கொடுத்துருக்காங்க, காமர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தால என்ன இருக்குது, பேங்க் எம்ப்ளாயீஸ். அதுவும் போக என்ன கொடுத்துருக்காங்க, அன்எம்ப்ளாய்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? கிளியர். இப்போ நம்ம யாரெல்லாம் பார்க்கலாமா? விமலா அண்ட் கமலா ஆர் among தி பேங்க் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் எம்ப்ளாயீஸில் யாரெல்லாம் இருக்காங்க, விமலாவும் கமலாவும் இருக்காங்க. போட்டுக்கிட்டேனா? ரைட்டா? அதில் அமலாவும் கோமலாவும் யாராக இருக்காங்களாம், அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அன்எம்ப்ளாய்டில் யாரெல்லாம் இருக்காங்க, அமலாவும் கோமலா, கேஓன்னு போட்டுக்கிறேன். அவங்க 2 பேரும் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. அடுத்தால பாருங்கள், கோமலா அண்ட் நிர்மலா அவங்க என்ன இருக்காங்கன்னா டென்னிஸ் பிளேயராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமலாவும் நிர்மலாவும் என்னவா இருக்காங்களாம், டென்னிஸ் பிளேயராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தால என்ன கொடுத்துருக்காங்க, அமலா கமலா கோமலா நிர்மலா ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்கனாமிக்ஸு அதில் என்னெல்லாம் இருக்குது, அமலா இருக்காங்க, கமலா இருக்காங்க, கோமலா இருக்காங்க, நிர்மலா இருக்காங்க. ரைட்டுங்களா? இவங்க எல்லாரும் என்னது, போஸ்ட் கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தால ஷியாமலான்னு இருக்குது பாருங்கள். ஷியாமலா யாருக்கு கொடுத்துருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட் இன், அதில் பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸ் ஆஃப் whom who are 2 are பேங்க் எம்ப்ளாயீஸ்னு கொடுத்துருக்காங்க. 2 are பேங்க் எம்ப்ளாயீஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன், இந்த 4 பேர் எக்கனாமிக்ஸில் 2 பேர் பேங்க் எம்ப்ளாயீஸாக இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ ஏற்கனவே கேஏ இருக்குது. அதாவது கமலா இங்கேயும் இருக்காங்க இங்கேயும் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதில் 2 பேர் இங்கே இருக்காங்க இல்லைங்களா? அப்போ இது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமலாவாக இருக்கலாம், கோமலாவாக இருக்கலாம், நிர்மலாவாக இருக்கலாம். ஆனால் இதில் இவன் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அன்எம்ப்ளாய்ட்லேயே அமலாவையும் கோமலாவையும் சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேரும் கிடையாது, பேங்க் எம்ப்ளாயிஸ் கிடையாது. இப்போ மீதி இருக்கிறது யார், நிர்மலா, இவங்க தான் அப்போ அதில் இருக்கக்கூடியது. இப்போ இதில் 2 பேர் யாராக இருக்காங்க, பேங்க் எம்ப்ளாயிஸாக இருக்காங்க. அந்த க்ளூ நம்ம எழுதியாச்சு. ரெண்டாவது, காமர்ஸ் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிச்சிருக்கிறது யார், காமர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கு ஷியாமலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் எஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். நமக்கான கொஸ்டினில் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிள் டென்னிஸ் பிளேயராகவும் இருக்கிறவனும் பேங்க் எம்ப்ளாயும் இருக்கணும். அப்போ இது 2க்கும் காமனாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். பேங்க் எம்ப்ளாய்க்கும் டேபிள் டென்னிஸ்க்கும் காமனாக இருக்கிறது யார், என்னென்னு யார் சொல்கிறோம், நிர்மலான்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு கொடுத்துள்ள ஆப்ஷனில் ஏங்கிற ஆப்ஷனில் கிளியராக இருக்குது நிர்மலான்னு சொல்லி. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, ஏ. ரைட்டுங்களா? சரி, சாரியா இவ்வளோ டைம் எடுக்காங்க அப்படிங்கிறது இல்லை, உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் அதை ஒன்றையும் எழுதி போட்டேன். இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக நம்ம செய்ய நமக்கு என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக நமக்கு வரும்.
புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைய செம்ம பார்க்க நம்ம நிறைய ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு நல்லா டைம் சேவ் ஆகும். முதல்ல கண்டென்ட் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கிளியர்? நம்ம இன்னொரு சம் இன்றைக்கி பார்க்கலாம். சரி, இப்போ ரெண்டாவது சம் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ரெண்டாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6 சயின்டிஸ்ட் ஆர் ABCDE and F, மொத்தம் 6 சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஹாவ் டு டெமான்ஸ்ட்ரேட், என்ன சப்ஜெக்ட் எடுக்கணுமா, தேர் சப்ஜெக்ட்ஸ் நேம்லி, என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்காங்கன்னு பாருங்கள். கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி, ஃபிசிக்ஸ், ஜியாலஜி அண்ட் மேக்ஸ், 6 சப்ஜெக்ட் இருக்குது. ஒன் சயின்டிஸ்ட் வில் டெமான்ஸ்ட்ரேட் ஒன்லி ஒன் டே. அப்போ ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் பாடம் எடுக்கணும். டெமான்ஸ்ட்ரேஷன் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் மண்டே அண்ட் வில் எண்ட் ஆன் சண்டே. அப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் என்ன இருக்குது, மண்டேயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சண்டேக்கு முடிக்கிறாங்க. இதுக்கு இடையில் என்ன இருக்காங்கன்னா தேர் வில் பி அ டே ஆஃப் ரெஸ்ட். அப்போ இதுக்கு இடையில் ஒரு நாள் ரெஸ்ட் இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 6 சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஏலேருந்து எஃப் வரைக்கும். சப்ஜெக்டும் 6 இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுக்க முடியும். என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சண்டே வரைக்கும் போகுது. ஆனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் ரெஸ்ட் இருக்குது. ரைட், இப்போது இதுதான் நமக்கு கொடுத்துருக்க டெஸ்கிரிப்ஷன்ஸ். இதுக்கு தொடர்ந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, இப்போ க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வில் இமிடியேட் ஃபாலோ ஜியாலஜி அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச்மெண்ட்டை எடுத்து வச்சுக்கணும். அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்கப்படக்கூடிய அந்த கொஸ்டினான ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ பஸ்ஸில் நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டாக அதே மாதிரி தான் பஸ்ஸிலும் இருக்கும். ஸோ நம்ம முதல்ல முக்கியமான விஷயம் என்னென்னா கொடுக்கப்பட்டுள்ள இன்ஃபார்மேஷனை தெளிவாக வாங்கி நம்ம மைண்டுக்குள்ளே வச்சு மறக்காமல் அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் பேரால உங்களுக்கு ஏற்கனவே நம்ம வாசித்து சொன்னேன். என்ன சொன்னேன், 6 சயின்டிஸ்ட் இருக்காங்க. அப்போ ஒரு கேட்டகரி என்ன இருக்குது, சயின்டிஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? நல்லா நான் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தாப்புல என்ன இருந்துச்சு, சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருந்தது. ஓகேங்களா? ரைட், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வச்சுக்கலாம், டேஸ் அப்படின்னு இருந்தது. அதாவது நாட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னாங்க, மண்டே அப்படின்னாங்க. 2வது டியூஸ்டே, 3வது வெட்னஸ்டே, 4வது தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்னு சொன்னாங்க. இதில் ஒரு நாள் நமக்கு லீவு, ஆனால் எந்த நாள் தெரியாது. ரைட்டுங்களா? அதேமாதிரி சயின்டிஸ்ட் வந்து ABCDன்னு இருக்குது. ஆனால் எல்லோரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டு அவங்க சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட்டும் நமக்கு நிறையா கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஒரு 6 சப்ஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதில் யார் எந்த நாள் எடுக்காங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூவை பயன்படுத்தி தான் நம்ம என்ன செய்யணும், அந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம மேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், கெமிஸ்ட்ரி வில் இமிடியேட்லி ஃபாலோ ஜியாலஜி அப்படின்னு இருக்குது. அதாவது கெமிஸ்ட்ரி ஜியாலஜியை தொடர்ந்து இருக்கும். அப்போ நம்ம சும்மா ஒரு ரஃப் ஒர்க்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஜியாலஜியை தொடர்ந்து என்ன இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது. இது மட்டும்தான் தெரியும், ஆனால் எங்கே கொண்டு போடணும்னு தெரியாது. அதான் மேட்ரு. ரைட்டுங்களா? இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள், ஏ ஹூ இஸ் அ மேத்தமெட்டிஷியன். ஏங்கிற சயின்டிஸ்ட் என்னவா, மேத்தமெட்டிஷியன் வில் டெமான்ஸ்ட்ரேட் எய்தர் செகண்ட் ஆர் லாஸ்ட் டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது செம கண்டிஷன். ஸோ சயின்டிஸ்ட் ஏ வந்து ஒன்று 2வது நாள் எடுக்கணுமா, இல்லைன்னா எத்தனாவது நாள், கடைசி நாள் எடுக்கணுமா. ஆனால் அவருக்கு ஹேண்டில் பண்ணுற சப்ஜெக்ட் என்னது, மேத்தமெட்டிக்ஸ். சரி, இதனால் இதை நான் போட்டு வச்சுக்கிட்டேன். கரெக்டுங்களா? செகண்ட் கண்டிஷன்ஸை நான் இப்படி போட்டு வச்சுக்கிட்டேன். இதான வாய்ப்பு. ஒன்று 2வது நாள் எடுக்கணும், இல்லைனா கடைசி நாள் எடுக்கணும். அவர் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன, மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு போட்டிருக்காங்க. நான் தெளிவாக அதை போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தல 3வது பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சி வில் டெமான்ஸ்ட்ரேட் 3rd டே. சி எங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரா, 3rd டே. 3rd டே என்னென்ன, வெட்னஸ்டே போட்டிருக்காங்க. ஆனால் அவர் என்ன சப்ஜெக்ட் எடுக்காருங்கிறது கொடுக்கல. ஆனால் ஃபிசிக்ஸ் வில் பி ஆன் 5th டே அப்படின்னு கொடுத்துருக்கு. இது யார் எடுக்கான்னு கொடுக்கல, சப்ஜெக்ட் எடுக்கான்னு கொடுத்துருக்கேன். சப்ஜெக்டில் 5th டே 1 2 3 4 5 அதனால் இங்கே யார் இருக்கா, ஃபிசிக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? சரி, 4வது என்ன இருக்குது பாருங்கள், இ ஹூ இஸ் சுவாலஜி டெமான்ஸ்ட்ரேட் ஆன் 2nd டேன்னு கொடுத்துருக்காங்க. இ என்றக்கூடிய சயின்டிஸ்ட்டு சுவாலஜிங்கிற சப்ஜெக்டை 2வது நாள் டெமான்ஸ்ட்ரேட். இது டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டு. ரைட்டுங்களா? ஆனால் நமக்கு 2வது நாளில் நம்ம என்ன பண்ணோம், ஏங்கிற ஆள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால. அப்போ இப்போ ஈங்கிறது கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஏ அழிச்சிக்கலாம். அப்போ அங்கே தான் ஏனுடைய பொசிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 2nd எடுக்கக்கூடிய சயின்டிஸ்ட் யார், இ. எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன, சுவாலஜி. கிளியர்? அடுத்தது என்ன இருக்குது, பி ஹஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஆன் மண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மண்டேயில் யார் எடுக்காங்க, பிங்கிற ஆள் எடுக்காரு. ஆனால் என்ன சப்ஜெக்ட்னு கொடுக்கல. ரைட்டுங்களா? அண்ட் ரெஸ்ட் டே வில் பி இமிடியேட்லி ஆஃப்டர் எஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் டே. அதாவது எஃப் எடுத்த உடனே அதுக்கு அடுத்த நாள் என்னவா இருக்கான், லீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எஃப் போடுறதுனா எங்கே தான் போடணும், அடுத்த நாள் லீவாக இருந்ததுன்னா இங்கே போடலாம். இங்கே போட முடியுமா, இங்கே போட்டால் அடுத்த நாள், இதில் மட்டும்தான் கேப் இருக்குது. இங்கே போட்டோம்னா ஃபிசிக்ஸ் இருக்குன்னு இருக்குது நமக்கு ஃப்ரைடே. அப்போது நம்ம எஃப்ங்கிறது எங்கே தான் போட முடியும்,
ஃப்ரைடேயில் எடுக்கிற மாதிரி போட்டால் தான் சாட்டர்டேயில் தான் சப்ஜெக்டும் இல்லை சயின்டிஸ்ட்டும் இல்லை. அப்போ இதுதான் என்னது, ரெஸ்ட் டே. புரியுதுங்களா? இதுதான் என்னது, ரெஸ்ட் டே. சாட்டர்டே தான் நமக்கு ரெஸ்ட் டே. அதுபோல் எஃப் இங்கே கொண்டு போட்டிங்கன்னா இங்கே ஃபிசிக்ஸ் நம்ம போட்டு வச்சுருக்கோமே, போட முடியாது இல்லையா? ஸோ அப்போது இப்போ பாருங்கள், சயின்டிஸ்டில் 5 பேர் போட்டாச்சு, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் பாக்கி, அங்கேயும் ஒரு இடம் தான் பாக்கி இருக்குது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுற வேண்டியது, டி. அப்போ மண்டே பி, டியூஸ்டே இ, வெனஸ்டே சி, டி, தேர்ஸ்டே வந்து டி, ஃப்ரைடே எஃப், சாட்டர்டே வந்து ரெஸ்ட்டு, சண்டே வந்து ஏ. ரைட்டுங்களா? ஏங்கிற ஒரு மேக்ஸ் எடுக்காரு, எஃப்ங்கிறது ஃபிசிக்ஸ் எடுக்காரு. அடுத்தல பாருங்கள், சிடிபி தான் பார்க்கணும், நம்ம பார்க்க வேண்டியது இல்லைங்களா? இப்போ நம்ம திரும்ப பார்க்கலாம். இப்போ நமக்கு கெமிஸ்ட்ரி வில் இமிடியேட் ஃபாலோ ஜியாலஜி நமக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா? நம்ம முதல்ல எழுதி வச்சிருந்தேன் பாருங்கள், ஜியாலஜிக்கு அடுத்தால கெமிஸ்ட்ரின்னு சொல்லி. இவங்க 2 பேரையும் கொண்டு இங்கே எங்கே போட முடியுமா? போட முடியாது, ஒரு இடம் தான் இருக்குது. அப்போ இந்த இடம் தான் 2 இடம் இருக்குது. அப்போ இது ஜியாலஜி, என்ன செஞ்சுக்கலாம், இது என்னது, கெமிஸ்ட்ரி. அப்போ டி என்ன எடுக்காரு, கெமிஸ்ட்ரி எடுக்காரு, சி ஜியாலஜி எடுக்காரு, இ சுவாலஜி எடுக்காரு, எஃப் ஃபிசிக்ஸ் எடுக்காரு, ஏங்கிற ஒரு மேக்ஸ் எடுக்காரு. இப்போ ஒரே ஒரு இடம் மட்டும் தான் இருக்குது. நமக்கு முதல்ல கொடுக்கப்பட்டுள்ள அந்த சப்ஜெக்டில் எது மட்டும் மிஸ்ஸிங்கு, பாட்டனி மட்டும் இல்லை. அப்போ பாட்டனி மட்டும் தானே, பாட்டனி மட்டும் சப்ஜெக்ட் இருக்குது, ஒரே ஒரு இடம் தான் இருக்குது நமக்கு. ஸோ அப்போ இங்கே தான் என்ன பண்ணணும், பாட்டனி அன்னு போட்டோம். இப்போ நமக்கு அரேஞ்ச்மெண்ட்டு ஓவர். புரியுதுங்களா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இவ்வளோ தான். ரைட்டா? நம்ம அதை புரிஞ்சு அதை ப்ளேஸ் பண்ணுறது தான். ரைட், இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இப்போ கொஸ்டின் பார்க்க போகிறோம். இப்போ மொதல் கொஸ்டின் என்ன, ஆன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டேஸ் நோ டெமான்ஸ்ட்ரேஷன் வில் டேக் பிளேஸ். என்னைக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் இல்லை, ரெஸ்ட் டே. என்னைக்கு ரெஸ்ட் டே, என்ன, சாட்டர்டே தான் நமக்கு ரெஸ்ட் டே. அங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன, 3வது ஆப்ஷனில் சிங்கிற ஆப்ஷனில் சாட்டர்டேன்னு இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, சி. கிளியர் ஆச்சுங்களா? ரைட். 2வது கொஸ்டினை பாருங்கள், ஆன் விச் டே பாட்டனி வில் பி டெமான்ஸ்ட்ரேட்டட். என்னைக்கு பாட்டனி கொடுக்காங்க, மண்டே. யாருன்னு கேட்டால் பின்னு சொல்லணும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, பை ஆன் விச் டே பாட்டனி வில் பி டெமான்ஸ்ட்ரேட்டட். என்னைக்கு, மண்டே. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏல ரொம்ப கிளியராக இருக்குது, மண்டே அப்படின்னு. அப்போ ஏங்கிற ஆப்ஷன் கரெக்டு. ஓகேங்களா? ரைட். 3rd கொஸ்டினை பாருங்கள், கெமிஸ்ட்ரி இஸ் இமிடியேட்லி ப்ரெசிடெட் பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ். கெமிஸ்ட்ரி இமிடியேட்லி ப்ரெசிடெட் பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சப்ஜெக்ட். கெமிஸ்ட்ரிக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கெமிஸ்ட்ரிக்கு முன்னாடி ஜியாலஜி, பின்னாடி ஃபிசிக்ஸ். அப்போ கெமிஸ்ட்ரி எதுக்கு முன்னாடி இருக்குன்னு கேட்டிருக்கு. கெமிஸ்ட்ரி இஸ் இமிடியேட்லி ப்ரெசிடெட் பை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கு. கெமிஸ்ட்ரி இஸ் இமிடியேட்லி ப்ரெசிடெட் பை அப்படின்னா உடனடியாக முன்னாடி, பிரசிடென்ட்னா முன்னாடி, இதைத்தான் நல்லா நான் வச்சுக்கணும். ஃபாலோட் பைன்னா பின்னாடி, இதில் முன்னாடின்னு கேட்டிருக்காங்க. அப்போது கெமிஸ்ட்ரி இஸ் இமிடியேட்லி ப்ரெசிடெட் பை ஃபிசிக்ஸ். ரைட்டுங்களா? ஃபிசிக்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குது, அங்கே ஃபிசிக்ஸுங்கிறது அப்போ அங்கே எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி. அப்போ 3வது டிங்கிற ஆப்ஷன் கரெக்டு. ஓகேங்களா? ரைட். அடுத்த ஆள் என்ன இருக்குது, ஹூ டெமான்ஸ்ட்ரேட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு இருக்குது. யார் ஃபிசிக்ஸ் பாடம் எடுக்கிறான்னு கேட்டிருக்காங்க. யார் எடுக்கிறா, எஃப். அப்போ அங்கே 4வது என்னது, 4வது ஆப்ஷன் வந்து எஃப் அப்படிங்கிறது கரெக்டு. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சாரி, எஃப்ங்கிறது ஆன்சரு. அங்கே ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிங்கிறது தான் ஆப்ஷன். அப்போ டிங்கிற ஆப்ஷன் கரெக்டு. எஃப்ங்கிறவர் தான் ஃபிசிக்ஸ் எடுக்காரு அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ கடைசி கொஸ்டின் என்ன, who among the following demonstrate just after B and just before C. அதாவது பிக்கு அடுத்தாப்புல எடுக்கணும், சிக்கு முன்னால் எடுக்கணும். அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிக்கு அடுத்தாப்புல யார் எடுக்கா, இ தான் எடுக்காரு. சிக்கு முன்னால் யார் எடுக்கா, இ தான் எடுக்காரு. அப்போ இது ரெண்டுக்கு என்ன, ரெண்டுக்கு நடுவில் யார் எடுக்காருன்னு கேட்குறத அவங்க அப்படி கேட்குறாங்க. ஓகேங்களா? இவருக்கு பின்னாடி இவருக்கு முன்னாடின்னு கேட்குறாங்க. இவருக்கு பின்னாடி இ, இவருக்கு முன்னாடி இ. ரைட்டுங்களா? ஸோ அங்கே என்ன ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கு, ஏங்கிற ஆப்ஷனில் ஈங்கிறது இருக்குது. அப்போது 5வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பசில்ஸில் இன்னும் போக 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 அட்வான்ஸ்டாக நிறைய பாயிண்ட்ஸ், அதாவது இந்த க்ளூ பாயிண்ட் கொடுத்தோம் இல்லையா, நம்ம அந்த மாதிரி ஒரு 10-12 பாயிண்ட் வரைக்கும் கூட கேட்கலாம். அதை தொடர்ந்து ஒரு 5 சம் கேட்பாங்க. நம்ம வேகமாக போடுறதுக்கு படிக்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. என்ன ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு கரெக்டாக எதை போட்டிருக்கோம் எதை போடலை அப்படிங்கிறது மறக்காமல் நம்ம படிச்சுக்கிட்டனாலே போதும். ஆனால் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, இப்போ அட்வான்ஸாக யாருக்குள்ளே 1 வருஷம் 2 வருஷம் வேறு ஏதாவது கோச்சிங் சென்டரு அங்கங்கே போய் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பிகினர் எல்லாருமே ரொம்ப பொறுமையாக என்னென்னு உள்ளே வாங்கி அதுக்கேற்ற மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட்டை போட்டு அதை சார்ந்து வரக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லி பழகுங்க. ஓகேங்களா? ரைட். உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்மளுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே.
ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு டாபிக் எடுத்து உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நமத்துக்குமார். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள். எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.